பாருங்க எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு மிளகு ரசம் செய்யறது எப்படின்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கொதி வந்துச்சுன்னா சுட சுட சுவையான மிளகு ரசம் ரெடி. எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுல்ல. இப்போ இது கொதிச்சு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ரசம் ரெசிபி ரெடி. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்ச இந்த மிளகு ரசம் ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை நாங்கள் செஞ்ச இந்த மிளகு ரசம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.